வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது முருங்கைக்கீரை குழம்பு, உருளைக்கிழங்கு மசாலா. இந்த முருங்கைக்கீரை குழம்பு பண்ணும்போது நீங்கள் வீட்டில் நிறைய பேர் முருங்கைக்கீரை போட்டு போய் ரொம்ப நேரம் குக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணினா அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்காது. அதாவது அதோட சத்துலாம் கிடைக்காது சொல்ல வரேன். இந்த முருங்கைக்கீரை போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தாளிப்பு போட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ப்ராப்பராக எப்படி பண்ண சொல்லி இன்றைக்கி செய்முறையில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கு மசாலா. இந்த உருளைக்கிழங்கு மசாலா சட்டுன்னு ஈஸியான ஸ்டைல் எப்படி பண்ணுறது, இது அம்மாவோட மெத்தடு. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் நிறைய பேர் பண்ணும்போது அந்த காரத்தோட தன்மை கரெக்டாக தெரிய மாட்டேன்னு சொல்கிறாங்க. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு குழம்பு தூள் போட்டு ப்ராப்பரான ஸ்டைலில் பண்ணுறது சொல்லி இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? முருங்கைக்கீரை 2 கைப்பிடி, துவரம்பருப்பு 50லேருந்து 75 கிராம், சின்ன வெங்காயம் 10லேருந்து 12 நம்பர், தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், பூண்டு 20 பல்லு, புளி சின்ன துண்டு, சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, குழம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், சால்ட் டு டேஸ்ட், ஆயில் ஃபார் குக்கிங். இதாங்க முருங்கைக்கீரை குழம்புக்கு தேவையான பொருட்கள். இந்த முருங்கைக்கீரை குழம்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு தாளிப்பு போட்டு அதுக்கப்புறம் கீரை இதில் போட்டு நல்லா கடைஞ்சி ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றின உடனே கொஞ்சம் லைட்டாக சூடாகும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் தான் சீரகம் போடணும். அதுக்கு முன்னாடி சீரகம் போட வேண்டாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 1 பாதியாக உடச்சி போட்டிருக்கேன். பூண்டு முழு பூண்டாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா சாத்தே பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், அதிகமாக வதக்க வேண்டாம். இதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், குழம்புத்தூள் போட்ட பிறகு இதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுற டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். ரொம்ப ஈஸி தான். தாளிப்பு போட்ட உடனே குழம்பு ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸி. ஆனால் இந்த கீரை கடையில் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கவனமாக நீங்கள் தாளிப்பு போட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போங்க. இதுக்கப்புறம் வேக வச்சு துவரம்பருப்பு பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கணும், முழுசாக இருக்கக்கூடாது, நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். கொஞ்சம் பருப்போட தண்ணி அதிகமாக இருந்தால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அவுட் பண்ண வேண்டாம். இந்த கீரை நீங்கள் குக் பண்ணும்போது தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கலாம். சில பேர் பருப்பு தண்ணி ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சு சொல்லிட்டு அவுட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைமில் ரசத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நுனி நல்லா கிள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த கீரை போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 1.5லேருந்து 2 நிமிஷம் தான் நான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கீரை போட்ட உடனே லைட்டாக கொதி வருதா, அந்த டைமில் ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருப்பேன். புளி கரைச்சி வச்ச புளி போடுறது, முழு புளி போட்டிருக்கேன். இந்த புளி எதுக்காக போட்டோன்னா, காரத்துக்கு வந்து அந்த காஞ்ச மிளகாய் வரும், பருப்பு வந்து ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த டைமில் லைட்டாக புளி இருந்தால் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். அதனால தான் புளி இதில் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இந்த குழம்பு அப்படியே எடுத்து மண்சட்டில் மாற்றுங்க. தாளிக்கிறது 5 நிமிஷம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த கீரை கிடைக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம். அனுபவம் இல்லாதவங்க இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் டைம் எடுக்கும். இதான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. இந்த கீரை போட்ட பிறகு நல்லா கடையணும். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பருப்பு, தாளிப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், முருங்கைக்கீரை, இது எல்லாத்தையும் கடைய ஒரு டெக்ஸ்சர், ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கு பிறகு திருப்பி தாளிப்பு போட்டு இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறோம். திருப்பி 2வது வாட்டி போடுறதுக்கு காரணம்னா அந்த தாளிப்போட அந்த வாசனை அந்த கீரை குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு கொஞ்சம் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய் 2 பீச்சு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதை அப்படியே தாளித்து தாளிப்பை போட்டு கீரை கடைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த கீரையில் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான முருங்கைக்கீரை குழம்பு எப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கீரையோட டெக்ஸ்சர் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரணும்னு சொல்லிட்டு. அடுத்தது உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறது பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 5 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, சால்ட் டு டேஸ்ட், ஆயில் ஃபார் குக்கிங். இதாங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலாக்கு தேவையான பொருட்கள். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தாளிப்பு போடுறோம். வேக வச்ச உருளைக்கிழங்கில் தாளிப்பு போட்டு அப்படியே நல்லா வறுவல் மாதிரி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பேசிக்கான தாளிப்பு தான். கடுகு, காஞ்ச மிளகாய் சும்மா ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டால் போதும், அதிகமான காஞ்ச மிளகாய் வேண்டாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். அதே மாதிரி தான் இந்த சின்ன வெங்காயம் ஒரு 5 நம்பர் போட்டிருப்பேன். காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் 1 போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஏங்கிட்டனா குழம்பு தூளும் 1/4 டீஸ்பூன் போடுறோம் இந்த குவான்டிட்டிக்கு. வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கலை. அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், குழம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பேச்சுலர்ஸ் குழம்புத்தூள் இல்லைன்னா தனியாத்தூள் 3/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன். குழம்புத்தூள் இல்லாதவங்க இந்த மெத்தடில் நீங்கள் பார்க்கலாம். குழம்புத்தூளோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு அந்த மசாலா குக் பண்ணும்போது மீடியமான ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கு பிறகு வேக வச்ச உருளைக்கிழங்கு. இந்த கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டுருங்க, தோலை நல்லா சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வைக்கும்போது நல்லா வெந்திருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், கையில் எடுத்திங்கன்னா அப்படி பஞ்சு மாதிரி உடையணும். அந்த பக்குவத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த காரத்தோட தன்மையும் உப்போட தன்மையும் கரெக்டாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். வேக வைக்கிற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் ஞாபகத்தில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ இந்த கிழங்கு போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 8 நிமிஷம் மூடி போட்டு திருப்பி நல்லா குக் பண்ணுறோம். இதில் வெங்காயம் தக்காளி மசாலா எதுவுமே அதிகமாக நம்ம போடல, வெறும் வெங்காயம் மசாலா போட்டு தாளிச்சிருக்கோம். அதனால் 8 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணி எடுத்தோன்னா ரோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் 1-2 உருளைக்கிழங்கு லைட்டாக மேஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த தாளிப்பு அந்த காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இல்லை ரெடியான பிறகு திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப சூப்பரான ரெசிபி, பெஸ்ட் ஈஸி ரெசிபியும். அதனால தான் இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரை குழம்புக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த குழம்பு உருளைக்கிழங்கு மசாலா ரெண்டுமே எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஒரு ஈஸியான ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். குழம்பு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சட்டுன்னு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.